இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நாளைய தினம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவிருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோரை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அவரது குழுவினர் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை அமைச்சில் வைத்து சந்தித்து கலந்துரையாடுள்ளனர். இதேவேளை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக குறித்த எதிர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக பெண்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பிரதமரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உரையாற்றிய சமூக ஆர்வலர் சட்டத்தரணி நிமல்க பெர்னாண்டோ, சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரதமரிடம் கடிதம் ஒன்றை கையளித்ததாக தெரிவித்தார். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை இலக்கு வைத்து சமூக ஊடகம் ஒன்றினூடாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சமூக செயற்பாடுகள் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் அரசாங்கத்தின் காலத்தில் மதுபான சாலைகள் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் மதுபான நிலையங்கள் திடீர் என அதிகரித்துள்ளமை குறித்த சர்ச்சை காணப்படும் நிலையில் இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மை காணப்படும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதன்படி மதுபான சாலைகளை திறப்பதற்கு பரிந்துரை செய்த நபர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகள் குறித்த பரந்துபட்ட விவகாரம் காணப்படுகின்றது. இவற்றுக்கு அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு பரிந்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் இதனை பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என, இதன் மூலம் இந்த விடயத்தில் தொடர்புபட்டுள்ளவர்கள் பதவியிலிருந்து அகற்றப்படுவதை உறுதி செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளார். மதுபான சாலைகள் அதிகரிப்பு என்பது சமூக பிரச்சினைகள். இது இளம் தலைமுறையினருக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். மதுபான சாலைகளை விஸ்தரிப்பதில் நேரடியாக தொடர்புபட்ட அரசியல்வாதிகள் மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் சுமந்திரன் கூறியுள்ளார். ஈரான் தாக்குதலால் டெல் அவிவ் விமான நிலையத்தின் செயல்பாடுகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலைக்கு இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய தேதிகளை மாற்றியமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது. இதேவேளை அங்கு தங்கியுள்ள அனைத்து இலங்கையர்களும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்திலே ஏதேனும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படின் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் போர் அம்சம் காரணமாக இஸ்ரேலுக்கு செல்ல எவரேனும் தயாராக இருந்தால் இந்த வெளிநாட்டு பயணத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பணியகத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான மேலதிக பொது முகாமையாளர் காமினி செனர்ஜாபே தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் பல மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் 2.16 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் 1,22,140 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை 14,84,808 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் 14,87,303 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் இந்தியாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் மொத்த சுற்றுலா பயணிகளின் 21.6% இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா அரசியலிருந்து ஓய்வு பெற தயாராகியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு தமக்கு சொந்தமான பல நிறுவனங்களில் இருந்து தம்மிக்க பெரேரா விலகினார். எனினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் அந்த நிறுவனங்களின் பணிப்பாளர் பதவிகளுக்கு அவர் நியமிக்கப்படுகின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தம்மிக்க பெரேரா வேட்பாளராக போட்டியிட தயாராக இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் அந்த யோசனையை விட்டு அவர் விலகிக் கொண்டார். இந்நிலையில் அரசில் இருந்து அவர் விலக உள்ளதாக கூறப்படுகின்றது.
நடைபெறவுள்ள பொது தேர்தலின் பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அரசை அமைப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும். எம்முடைய விஞ்ஞாபனத்துக்கு அமைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். புதிய அரசு ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களின் கடந்த ஆட்சி காலத்தில் பல வெளிநாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ புதிய ஜனாதிபதிக்கு சவால் விடுத்துள்ளார். நடந்து முடிந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். குறித்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாக மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நாளைய தினம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவிருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரினி அமரசூரிய ஆகியோரை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அவரது குழுவினர் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை அமைச்சில் வைத்து சந்தித்து கலந்துரையாடுள்ளனர். இதேவேளை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் இலங்கைக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக குறித்த எதிர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக பெண்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பிரதமரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உரையாற்றிய சமூக ஆர்வலர் சட்டத்தரணி நிமல்க பெர்னாண்டோ சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரதமரிடம் கடிதம் ஒன்றை கையளித்ததாக தெரிவித்தார். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை இலக்கு வைத்து சமூக ஊடகம் ஒன்றின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சமூக செயற்பாடுகள் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.